மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பதிவா இருக்கும். ஆக இந்த பதிவை முழுசும் பாருங்க. வணக்கம், நான் டாக்டர் தீபா. நம்ம பாருங்க, தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்கள் பேசிட்டு தான் இருக்கோம். எத்தனையோ பரிகாரங்கள், எத்தனையோ விஷயங்கள் நம்ம பகிர்ந்துட்டு தான் வரும். அந்த விதத்துல இன்னைக்கு என்ன விஷயத்த உங்க கூட பகிர போறேன் அப்படின்னா, அதே மாதிரி இன்னைக்கு ஒரு அதிகப்படியான ஆன்மீக சக்தி வாய்ந்த ஒரு மரம், அதை பத்தி தான் சொல்ல போறேன். அதை மரம் அப்படின்னு சொல்ல முடியாது, செடி அப்படின்னு சொல்ல முடியாது. அதை இங்கிலீஷ்ல ஷ்ரப் அப்படிம்பாங்க. மரத்துக்கும் செடிக்கும் இடைப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்ல. அது என்ன அப்படின்னா மருதாணி. இந்த மருதாணி செடியை பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம். மருதாணி செடியை பத்தி பேசுறதுக்கு முன்னாடிங்க, நம்ம அந்த மருதாணியினோட வரலாறு தெரியணும். எப்பயுமே பாருங்க, நம்ம எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தினோட ஒரு வரலாறு, நதி மூலம், ரிஷி மூலம், தாத்பரியம் தெரிஞ்ச பின்னாடி நம்ம செய்யறோம் அப்படின்னா அதனோட பலன் பாருங்க நம்ம பன்மடங்கா வரும். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம முழு ஈடுபாடோட அந்த விஷயம் செய்வோம். அதனால நான் இந்த வரலாறை உங்ககிட்ட பகிர விருப்பப்படுறேன். அது என்ன அப்படின்னா, மருதாணியினோட கதை என்ன அப்படின்னா, மருதாணி திரேதா யுகத்துல வாழ்ந்த ஒரு பெண். அந்த பொண்ணுனோட பேர் என்ன அப்படின்னா மருதவாசினி. இந்த பொண்ணுக்கு பாருங்க, அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது, ஒரு அனாதை பொண்ணு. இந்த பொண்ணு ரொம்ப குழந்தையிலேயே அவங்க பாருங்க, சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அப்ப அந்த குழந்தை காட்டிலேயே வளர்ந்துச்சு. அந்த பொண்ணு ஒரு பருவ வயதாகும் போது அவ்வளோ ஒரு அழகா இருக்கு. நல்ல சிவந்த ஒரு நிறம், அவ்வளோ ஒரு அழகான பொண்ணு, நிறைய சாமுத்திரிகா லட்சணங்கள் பொருந்திய பொண்ணா இருக்கு. அந்த பொண்ணு அப்பா அம்மா இல்லை அப்படின்றதால என்ன நினைக்குது அப்படின்னா, சூரிய தேவனையே தனக்கு எல்லாமாவும் பாவிக்குது. சூரிய தேவன் தான் எனக்கு அப்பா, சூரிய தேவன் தான் எனக்கு அம்மா, சூரிய தேவன் தான் எனக்கு சகலமும் அப்படின்னு தினம்தோறும் சூரியனை பார்த்தீங்கன்னா வணங்குறது. காட்டுல இருக்க மிருகங்கள் கூட அழகா அன்பா பழகிறது, செடிங்களோட பழகிறது. இப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை ஒரு குடில் அமைச்சு அந்த பொண்ணு வாழ்ந்துட்டு வருது. அப்ப ஒரு பொண்ணு ஒரு நாள் இந்த பொண்ணு என்ன பண்ணுது, ஒரு பூ பறிச்சுட்டு ஒரு மான் கூட பேசிட்டே இருக்கும்போது ஒரு லேடி, ஒரு மத்திம வயசு இருக்க ஒரு தேவி அழுதுட்டே வராங்க. அழுதுட்டு ரொம்ப சோகமா வரும்போது இந்த பொண்ணு காட்டுல மிருகங்கள் கூடவே பழகிறதுனால அதீத பாத்தீங்கன்னா ஒரு இறக்க குணம். பொதுவாகவே பாருங்க சொல்லுவாங்க, இப்ப நம்மலாம் கூட மனுஷங்களோட பழகிறத விட பெட்ஸ் கூட நிறைய பழகும்போது சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம மனசை பெருமளவு பாதிக்கும். ஏன்னா நம்ம தப்பான விஷயத்தையும் நிறைய பார்க்க மாட்டோம் இல்லைங்களா? அப்ப அதே மாதிரிதான் அந்த பொண்ணு மிருகங்கள் கூடவே பழகிறதுனால அந்த பொண்ணுக்கு அதீத ஒரு இறக்க குணம் அப்படின்றது. இந்த தேவி அழுதுட்டு வர்றதை பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு மனசு கணக்கு போய் என்னம்மா ஏம்மா அழறீங்க அப்படின்னு எல்லாம் கேக்குது. அந்த அம்மா எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. உங்க பேர் என்ன அப்படின்னு கேக்குது. அதுக்கு மட்டும் அந்த அம்மா பதில் சொல்றாங்க, ஷாமலா அப்படின்னு. உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுது, அந்த பொண்ணுனோட குடிலேயே அந்த அதிதி அந்த அம்மாவை தங்க வச்சு அழகா அவங்கள உபசரிச்சுட்டு வருது. காலங்கள் கொஞ்ச நாள் உருண்டோடுது. அப்ப ஒரு நாள் என்ன ஆகுது, ஆஜோ அனுபவமா சில மனிதர்கள் வராங்க. அதாவது அண்டத்துக்கும் பெண்டத்துக்கும் இருக்கிற மாதிரி நல்ல திடகாத்திரமான ஒரு உக்கிர ரூபத்தோட சில மனிதர்கள் வராங்க. கையில பாத்தீங்கன்னா கதம், கத்தி, இப்படி பல ஆயுதங்களை எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு இவளோட குடில் நோக்கி வராங்க. அப்ப இந்த மருதவாசனிக்கு பயம் வருது. அந்த அதிதிக்கு இவங்க ஏதோ சேதம் விளைவிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் தடுக்குது. அவங்க இந்த பொண்ணு பேச்சை கேட்கவே இல்லை. கரெக்டா அந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா மருதவாசினோட விதி முடிகிற காலகட்டம். அந்த மருதவாசினிக்கு பாத்தீங்கன்னா இந்த க்ஷணம் அந்த பொண்ணு இறக்கணும் அப்படின்றது மாரக தசை, மாரக புத்தின்னு வாங்க பாத்தீங்களா, அது நடக்கக்கூடிய காலகட்டம். இந்த பொண்ணு போய் எவ்வளோ தடுக்குது. ஒரு இதுல பாத்தீங்கன்னா அவங்க அடிக்க வராங்க. அப்பயும் இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கதையை தள்ளி விடுது. அப்ப ஒரு யமதூதருக்கு பயங்கர கோவம் அவர் வச்சிருந்த பெரிய வாளால இந்த பொண்ணை வெட்டிடுறார். வெட்டி இந்த பொண்ணு கீழே விழும்போது அப்பா சூரிய தேவான்னு கத்திக்கினே கீழே விழுது. கீழே விழுந்தா ரத்தம் அப்படியே உருண்டு ஓடுது, ரத்தம் அப்படியே தெரிச்சு ஓடுது. அப்போ குடில்ல இருந்து அந்த ஷாமலா தேவி வராங்க. ஐயோன்னு ஓன்னு அழறாங்க. அந்த ஷாமலா தேவி அழறாங்க. அந்த க்ஷணம் சூரிய பகவான் வந்துடுறாரு. சூரிய பகவான் வந்தோடனே சனி தேவனும் வரான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா யம தர்மராஜனும் வரான். எதுக்கு இந்த பொண்ணு அழுததுக்கு இத்தனை பேர் வராங்க அப்படின்னா, அந்த தேவி யாரு, அந்த ஷாமலா யாரு அப்படின்னா அவ ஐயோமகி. ஐயோமகின்றது யாரு, யமதர்மனோட பத்தினி. அதனால்தான் வீட்டுல அம்மானு கத்தணும், எதுனாலும் ஐயோ ஐயோன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஐயோமகி உன்னை புடிச்சிட்டு போயிடுவா அப்படின்லாம் சொல்லுவாங்க சின்ன வயசுல. எங்க பாட்டியெல்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சொல்லியிருக்காங்களான்னு தெரியல.
ஆக அந்த அந்த பொண்ணு அயோமகி வந்து அழறா, ஷாமலா வந்து அழறா, என்ன காரியம் செஞ்சிட்டீங்க? அந்த வந்த ஆஜோனுபாவமான மனிதர்கள் யாரு அப்படின்னா யமதூதர்கள். அவங்களும் பயந்து போய் நிக்கிறாங்க. அவங்களும் வேணும்ட்டு செய்யல. அந்த பொண்ணை வந்து வேணும்ட்டு அவங்க சாவடிக்கல, கோபம் மிகுதியினால அவங்க சாகடிச்சிட்டாங்க. பொதுவா யம தர்மராஜன், யம தூதர்களும் நீதி நேர்மை நியாயம் தவறாதவங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அவங்களுக்கு கோபம் வராது. அதையும் மீறி அந்த பொண்ணுக்கு மாரகதசை, அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. அந்த பொண்ணை வெட்டி சாச்சிட்டாங்க. அப்ப ஷாமலா தேவி யம தர்மராஜன் கிட்ட கதறி அழறா, நீங்க என்ன காரியம் செஞ்சீங்க? என்ன அம்மாக்கு அம்மாவாவும் தங்கச்சிக்கு தங்கச்சியாவும் அப்பாக்கு அப்பாவாவும் ஒரு மித்ரியாவும், அதாவது நல்ல ஃப்ரெண்டாவும் இந்த பொண்ணு என்னை பார்த்துச்சே, இந்த பொண்ணை போய் சாகடிச்சிங்களே, இது நியாயமா? எனக்கு தெரியாது, இந்த பொண்ணு இப்போ உயிர் தெழணும் அப்படின்றா. அப்ப யம தர்மராஜன் சொல்றாரு, அம்மா ஷாமலா, எனக்கு உயிரை எடுக்கதாமா தெரியும், உயிரை கொடுக்க தெரியாதேம்மா, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு மனம் கலங்கி நிற்கிறாரு. சூரிய தேவனும் வருத்தப்படுறான். அப்ப அந்த பொண்ணு சொல்லுது சூரியனை பார்த்து, சூரியன் கேட்குறான், அம்மா உனக்கு என்னம்மா வரம் வேணும் கேளு அப்படின்னும் போது சூரியனை பார்த்து சொல்லுது, அப்பா என்னோட சாவுக்கு நீங்க வந்தீங்களே, இதை விட ஒரு பெரிய சந்தோஷம், இதை விட ஒரு பெரிய வரம் எனக்கு எதுவும் இல்லை. அதுக்கும் மேல நீங்க தான் எனக்கு அப்பா. அப்ப யமதர்மன் யாரு? என்னோட அண்ணன். சனீஸ்வரன் யாரு? என்னோட அண்ணன். என்னோட அண்ணன் யமதர்மன் என்னோட அன்னிக்காக என்னை வந்து யமதூதர்கள்னால நான் இறந்தேன் அப்படின்னா அதை விட பெரிய பாக்கியம் எதுவும் இல்லப்பா. நான் வந்து என்னோட ஆயுசு முடிஞ்சா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் சந்தோஷமா சாவறேன் அப்படின்னுது. அப்ப ஷாமலா தேவி இல்ல இவ வாழணும், இந்த பூமி உள்ள வரைக்கும் வாழணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறா. அப்ப யமதர்மன் சொல்றாரு, ஒண்ணு பண்றேன், இந்த பொண்ணை பூமி உள்ள வரைக்கும் நீ வாழணும் அப்படின்னு விருப்பப்படுறதுனால இந்த பொண்ணை ஒரு செடியா மாத்துறேன், அந்த செடிக்கு எல்லா ஒரு அதிர்ஷ்டமும் இருக்கிற மாதிரி ஒரு செடியா மாத்துறேன் அப்படிம்பாரு. அப்பையும் ஷாமலா தேவி வந்து திருப்தி அடைய மாட்டா. அப்ப இந்த பொண்ணு சொல்லுது, சரி என்ன செடியா மாத்திடுங்க அண்ணா அப்படின்னுது. அப்படி உருவானதுதான் இந்த மருதாணி செடி. உருவாகும் போது யமதர்மன் கேட்கிறாரு, அம்மா உனக்கு என்ன வரம் வேணும் கேளுமா அப்படின்னும் போது இந்த பொண்ணு என்ன சொல்லுது, அதாவது இந்த பொண்ணை வந்து யார் அரைச்சி கையில போட்டுக்கினாலும் வந்து பாருங்க, ஏன்னா அந்த பொண்ணே நல்ல செவந்த நிறம் இருக்க பொண்ணு. அப்ப அந்த பொண்ணை அரைச்சி கையில போடும்போது அவங்க கையும் அழகா செவக்கும் அப்படின்னு யமதர்மன் சொல்லுவாரு. அப்ப இந்த பொண்ணு ஒரு வரம் கேட்கும். என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு பார்த்தீங்களா அவரு. அதனோட கண்டினியூட்டி இந்த பொண்ணு சொல்லுது, அண்ணா இந்த என்னை அரைச்சி யாரு கையில வச்சுக்கினாலும் அந்த அந்த சாயம் கையில 6 நாள் குறைஞ்சது இருக்கணும். அந்த 6 நாளும் யம தூதர்களோ உன்னாலேயோ அந்த உயிருக்கு ஆபத்து அப்படின்றது வரக்கூடாது. அவங்களுக்கு விதியே முடிஞ்சிச்சுனாலும் அவங்களுக்கு ஆபத்து வரக்கூடாது. ஆக மருதாணி யார் ஒருத்தர் அரைச்சி கையில வச்சுக்கினாலும் அவங்களுக்கு விதியே முடிஞ்சிச்சுனாலும் யமன் வந்து அவங்களை கூட்டிட்டு போக மாட்டான். இது மருதாணி வாங்கின வரம். 2வது வரம் என்ன அப்படின்னா, அங்க இருக்க சூரிய தேவன் கேட்பாரு, என்கிட்ட என்னம்மா வர வேணும் கேளுமா. அப்பா யார் என்னை அரைச்சி வச்சுக்கினாலும் அவங்க சந்தோஷமா இருக்கணும்ப்பா, அதுக்கான ஒரு வரம் கொடுப்பா. மகாலட்சுமியோட கடாட்சம் பரிபூர்ணமா இருக்கணும்ப்பா, அதுக்கான ஒரு வரம் கொடுப்பா. அப்ப சூரிய தேவன் தந்தேன் அப்படின்னு தருவார். ஆக மருதாணி இது வாங்கின 2வது வரம். 3வது அங்க சனி இருக்காரு இல்லையா. அப்ப சனி கேட்பாரு, அம்மா நீ எனக்கும் தங்கம்மா, சூரியன் உனக்கு அப்பான்னா சூரிய புத்திரன் தானே சனி, சாயானோட புத்திரன் சனி இல்லைங்களா, பிரத்யூஷானோட புத்திரன். அவன் வந்து பாத்தீங்கன்னா உஷானோட புத்திரன் யமுனையும் இல்லைங்களா. அப்ப சனி கேட்பா, என்கிட்ட என்னம்மா வர வேணும் தங்கச்சி அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லும், ஏன்னா இது வந்து பாருங்க சனி எப்படி பாத சனியாவும் பிடிப்பான் இல்லைங்களா. இந்த பாத சனியா பிடிக்கிறதுக்கு நலதமயந்தி சரிதம் ஒண்ணு இருக்கு, அதை நம்ம இன்னொரு பதிவுல பேசலாம் சரிங்களா. அந்த பாத சனியா பிடிக்கிறதுனால இந்த பொண்ணு அதுக்கு ஞாபகம் வரும். கேட்கும், யார் ஒருத்தர் என்னை அரைச்சி கால் பாதத்துல வச்சுக்கினாலும் அவங்கள பாத சனியா நீ பிடிக்க கூடாதண்ணா அப்படின்னு கேட்கும். அப்படியே ஆகட்டுமா, அந்த 6 நாள் நான் பாத சனியா பிடிக்க மாட்டேன், நீ ரெகுலரா வந்து காலில் வச்சுட்டே இருந்தேன்னா பாத சனியினால வரக்கூடிய பிரச்சனை அப்படின்றது ஓயும். இப்போ வந்து பாருங்க கும்பத்துக்கு பாத சனி. அப்ப கும்பராசி அன்பர்கள் கும்ப லக்ன அன்பர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அழகா வந்து பாதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மருதாணி அரைச்சி வச்சுக்கலாம். இப்ப மருதாணி மகாலட்சுமியோட கடாட்சம். பாதத்துக்கு எப்படி வைக்கலாம் அப்படின்னா, காலுக்கு அடியில வைக்கிறது இல்லைங்க, இந்த பரதநாட்டியம் ஆடுறவங்க எல்லாம் சைட்ல வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வைக்கலாம். முக்கியமா கும்பராசி அன்பர்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க, புரியுதுங்களா. ஆக இது மருதாணி வாங்கின இன்னொரு வரம். சரி, மருதாணிக்கு இவ்வளவுதான் வரமா, அந்த விஷயத்த அங்க விடலாம். மருதாணிக்கு இன்னொரு வரமும் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் சுக்ராச்சாரியார். இவர் யாரு? அசுரகுரு. நம்ம நிறைய படிச்சிருப்போம் வரலாறு. அதாவது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்பயுமே போர் மூலம் கொஞ்சம் தேவர்கள் இறப்பாங்க, நிறைய அசுரர்கள் இறப்பாங்க. அசுரர்கள் ரொம்ப பாவப்பட்டவங்க, நிறைய பேர் இறப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா.
ஆக அந்த அசுரர்கள் இறந்து போறது சுக்கராச்சாரியாருக்கு மனசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அசுரர்கள் இனி இறக்கவே கூடாது, என்ன பண்ணலாம், யாரை கும்பிடலாம், யாரை கும்பிட்டா இப்படி ஒரு வரம் கொடுப்பாங்க அப்படின் போது கடவுள்லயே ரொம்ப ஏமாந்த கடவுள் யாரு அப்படின்னா பரமேஸ்வரன் தான். அதனாலதான் வடநாட்டுல அவர் போலேநாத் அப்படிம்பாங்க. அப்படின்னா ஒரு இன்னசென்டான குழந்தை மாதிரியான கடவுள், வெகுளித்தனமான கடவுள் அப்படிம்பாங்க. அது உண்மைதான். ஈசனை போல ஏமாளி யாரும் இல்லை. அப்ப ஈசனை நோக்கி அவர் வந்து தவம் இருக்காரு. ஈசனை நோக்கி தவம் இருக்கும்போது அவரோட தவத்துக்கு ஈசன் மிச்சு முன்னாடி வந்து காட்சி கொடுக்கும் போது அரக்கர்கள் இனி இறக்கவே கூடாது, அப்படி ஏதாவது ஒரு மந்திரம், இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு மந்திரம் எனக்கு கொடுங்க அப்படின்னு பரமேஸ்வரனை கேட்கிறான். அப்ப பரமேஸ்வரன் எது கேட்டாலும் கொடுப்பான், நீ என்ன கேட்டாலும் கொடுப்பான், கேட்கறத கொடுப்பான், கேட்க நினைக்கிறத கொடுப்பான், கேட்க மறக்கிறதையும் கொடுப்பான், கேட்க மறந்ததையும் கொடுப்பான், மனசுல நினைச்சதையும் கொடுப்பான் அப்படிம்பாங்க. ஆக பரமேஸ்வரன் என்ன பண்றான், சரி அப்படின்னு சொல்லிட்டு மிருத சஞ்சீவினி அப்படின்ற மந்திரத்தை கொடுக்குறான். இந்த சுக்கராச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா தேவகுரு, இயற்கை சுபர், முழு சுபர், பிரகஸ்பதி. ஆனா அவருக்கே கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மிருத சஞ்சீவினி மந்திரம் தெரியாது. சுக்ரன் அந்த அளவுக்கு அலாதி பவர்ஃபுல்லு, ஒரு பராக்கிரமம் பொருந்தியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அசுர குருவா இருந்தாலும் அத்துணை பராக்கிரமம் பொருந்தியவர், சாக்ஷாத் மகாலட்சுமியோட ஸ்வரூபம். ஆக அந்த சுக்கராச்சாரியாருக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா 14 லோகத்துல இந்த மிருத சஞ்சீவினி அப்படின்ற ஒரு மந்திரம் தெரியும். ஆக சுக்கராச்சாரியார் ஒரு முறை மருதாணிக்கு வரம் கொடுத்திருப்பார். என்ன அப்படின்னா, யார் ஒருத்தர் இந்த மருதாணி இலைய பறிக்கும் போது எந்த மந்திரம் சொல்லி நீங்க பறிச்சாலும், எந்த மந்திரமானா இருக்கட்டும் சொல்லி பறிச்சீங்க அப்படின்னாலும் மிருத சஞ்சீவினி மந்திரமாகும் அப்படின்னு இருப்பார். நீ எந்த மந்திரத்தை வேணா சொல்லு, ஓம் முருகாசனம், ஓம் முருகாசனம், ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவம். இல்லைன்னா வந்து பாருங்க ஈசனோட மிருத்யுஞ்சய மந்திரம் இருக்கு. ஓம் திரயம்பகம் யஜாமகிம் சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உர்வாருகம் இவ பந்தன மிருத்யோர் மிக்ஷ யமாமிருதாத் அப்படின்னு அந்த மந்திரத்தை சொல்லி நீங்க பறிச்சீங்க அப்படின்னாலும் அது மிருத சஞ்சீவனி மந்திரம் சொன்ன பலன் வரும். அப்ப நம்ம எல்லாமும் மிருத சஞ்சீவனி மந்திரத்தை பாராயணம் பண்ணலாம். மருதாணி பறிக்கும் போது நீ என்ன மந்திரமான சொல்லு, அது மிருத சஞ்சீவனி மந்திரம் பண்ண பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து பாருங்க எத்தனையோ கிளையண்ட்னோட வாழ்க்கையை காப்பாத்திருக்கு இந்த மந்திரம். அது இன்னொரு விஷயத்துல, அதாவது இன்னொரு பதிவுல நான் உங்ககிட்ட பகிர்றேன். சரி, ஆக மருதாணிக்கு இப்படி ஒரு வரமும் இருக்கு. அதுக்கு அடுத்து இன்னொரு வரம் இருக்கு மருதாணிக்கு. என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் ராவணன் சீதையை சிறையெடுத்து அசோகவனத்துல வச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அரண்மனையில இருக்கணும்னு தான் சொல்லுவான், சீதையை ஒத்துக்க மாட்டான், நான் அசோகவனத்துல தான் இருப்பேன் அப்படின்பா. பொதுவா வந்து இது 2 விதமான கருத்து இருக்கு. அசோகவனம் அப்படின்றத அந்த பெருசா ஒரு பெரிய காய் இருக்குமே, அந்த அசோக மரம், அசோகா ட்ரீ, அது அப்படின்னு சிலர் சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, பழைய காலத்துல மருதாணி வனத்தை தான் அசோகவனம் சொல்றாங்க அப்படின்றாங்க. அந்த ஒரு இதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆக இதையும் சொல்றாங்க அதையும் சொல்றாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அப்ப உண்மை என்ன அப்படின்னா, அந்த சீதை இருந்த இடத்துல அது மருதாணி வனமா இருந்துச்சான்னு தெரியாது. ஆனா சீதை இருந்த இடத்துல அவ வந்து பாத்தீங்கன்னா மருதாணி மரத்துக்கு பக்கத்துலதான் உட்கார்ந்துருந்தா அப்படின்றது உண்மையா இருக்கு. அது எப்படின்னா புராணங்கள் மூலியமா அவ மருதாணி மரத்துக்கு பக்கத்துலதான் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவளுக்கு வந்து பாருங்க எல்லா அரக்கிகளும் அவளுக்கு சேவை செஞ்சாலும் அவளுக்கு ரொம்ப அதீத பிரியமானது யாரு அப்படின்னா திரிசடை யாரு, விபீடனனின் மகள். திரிசடையை வந்து தன்னோட சொந்த தங்கச்சியாவே பாவிச்சா சீதாதேவி. அதே மாதிரி மருதவாசினி, திரிசடை வேலை நியமித்தமா வெளியே வரா அப்படின்னும் போது மருதவாசினி கிட்ட பேசுவாங்களாம். ஆக இவங்க 2 பேரையும் தான் வந்து பாத்தீங்கன்னா சீதாதேவி சொந்த தங்கச்சியா பாவிச்சா அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் போர் முடிஞ்சு ராவணனை வென்றான். ராவன் வந்து பாத்தீங்கன்னா ராவணனை வென்றது, அதுக்கு பல பேரோட ஒரு என்ன சொல்றது, ஒரு சப்போர்ட் அப்படின்றது இருந்துச்சு. இல்லைன்னா ராவணனை மாதிரி சிறந்த ஒரு வீரன் இன்றளவும் பூமியில இல்லை. ஆக அதையும் மீறி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ராவணனை வென்றார், வீழ்த்தினார், சம்ஹாரம் செஞ்சார். இப்படி நிறைய விஷயம் நம்ம சொல்லலாம். அதை பத்தி நம்ம இன்னொரு பதிவுல பார்க்கலாம். சரி, சம்ஹாரம் செஞ்சு அசோகவனத்துக்கு போறாரு, சீதையை பார்க்கறாரு. சீதையை பார்த்த உடனே இவர் ரொம்ப பூரிச்சு போறாரு. சீதையும் பூரிச்சு போய் சந்தோஷப்பட்டு அவங்க 2 பேரும் அவங்களோட பாசத்தை பரிமாறிக்கிறாங்க. அப்ப சீதை வந்து திரிசடையை கூப்பிட்டு காமிக்கிறா, இவதான் திரிசடை, இவதான் எனக்கு தங்கச்சி மாதிரி, இவளுக்கு ஏதாவது நீங்க ஒரு வரம் கொடுக்கணும் அப்படின்ற. அப்ப ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சொல்றாரு, கண்டிப்பா தரேன், அடுத்த என்னோட பிறப்புல அடுத்த அவதாரத்துல இந்த பொண்ணு தான் எனக்கு தங்கச்சியா பிறக்கும் அப்படின்றாரு. அதுதான் கிருஷ்ணாவதாரத்துல சுபத்திரையா பிறப்பா திரிசடை. அதுவும் ஒரு பெரிய கதை. அது கதைக்குள்ள நிறைய கதை வரும் இல்லைங்களா, அதை பத்தி நம்ம தனித்தனியா பேசலாம். அப்ப மருதவாசனையை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு என்ன, சீதாதேவி சொல்றா இவளுக்கும் வரம் கொடுங்க அப்படின்னு. அப்ப கேட்கிறாரு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, அம்மா உனக்கு என்னம்மா வரம் வேணும் அப்படின்னும் போது அந்த பொண்ணு என்ன சொல்லுது,
எனக்கு ஒரு வரம் கொடுங்க. நீங்க சீதா தேவியை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க, நீங்க 2 பேரும் எவ்வளோ பாசத்தையும் அந்த கண்ணுலயும் உங்களோட பாசத்தையும் சந்தோஷத்தையும் பார்த்தேன். அதே மாதிரி யார் ஒருத்தர் என்னை அரைச்சி கையில வச்சுக்கினாலும் அவங்க ரொம்ப குதூகலமா சந்தோஷமா ரொம்ப பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்க அத்துணை சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைக்கணும், அப்படி ஒரு வரம் கொடுங்க. அதுக்கும் மேல மகாலட்சுமியோட கடாட்சம் இருக்கணும், அப்படியும் வரம் கொடுங்க. இவங்க தந்தேன்றாங்க. சீதா தேவி யாரு? மகாலட்சுமி தாயார்னோட அவதாரம். ஆக இது பாருங்க இத்தனை வரம் இருக்கு இந்த மருதாணிக்கு. இந்த மருதாணி வச்சுக்கிறது பாருங்க எல்லாரும் வச்சுக்கலாம். அதுக்கும் மேல நம்ம சுய ஜாதகத்தை ஒரு முறை பரிசீலனை பண்றோம் அப்படின்னும் போது எந்த நாள்ல நீங்க வைக்கிறது விசேஷம், என்னென்ன மாதிரி நீங்க அந்த மருதாணியை உங்க நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்திக்கலாம். உதாரணத்துக்கு இப்ப அஷ்டமத்து சனியில இருக்காங்க அப்படின்னா உங்க கையில மருதாணி வச்சுக்கணும். பாத சனியில இருக்காங்க, இப்ப நான் முன்னமே சொன்ன கும்பம் பாத சனியில இருக்காங்க, காலுக்கு மருதாணி வச்சுக்கணும். இப்படி எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த லக்னக்காரர்கள் அவங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன பாவத்துல இருக்காங்க, அதுக்கும் மேல சுக்கிரன் எந்த இடத்துல இருக்கான், சுக்கிரன் ஜாதகத்துல வலுவா இருக்கானா வலுவிழந்து இருக்கானா, இப்ப வலுவா இருக்கான் அப்படின்னும் போது அவனை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கிறது எப்படி, வலுவிழந்து இருக்கிறான் அப்படின்னா அவனை பசிஃபை பண்றது எப்படி, இப்படி பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா நம்ம மருதாணியோட ஒரு பரிகாரமாவே நம்ம செய்யலாம். அதாவது மருதாணியை எப்படி வைக்கிறது, எப்படி யூஸ் பண்ணி அந்த கிரகங்களை நம்ம சாந்தப்படுத்துறது, பசிஃபை படுத்துறது, பிரீத்தி பண்றது அப்படின்னு எத்தனையோ சூக்ஷமங்கள் இருக்கதான் செய்து அது நம்ம சுய ஜாதகத்தை பார்க்கும்போது ரொம்ப தெளிவாவே தெரியும். நான் இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களும் இந்த அஷ்டமத்து சனி இருந்தா வச்சுக்கலாம், 7 நாட்டு சனி இருக்கும்போது வச்சுக்கலாம், பாத சனி இருக்கும்போது வச்சுக்கிறது அப்படின்றது பொதுவா எல்லா ராசிக்காரர்களும் செய்யறது. ஆக இந்த மாரக தசை நடக்குது அப்படின்னாலும் நம்ம வாழ்க்கையினோட ஒரு இறுதி கட்டத்துல இருக்கிறோம் அப்படின்னாலும் நம்மளோட ஆயுசை பாத்தீங்கன்னா அதிகப்படுத்திக்க முடியும் மருதாணியை வச்சு. அது பாருங்க நம்ம சுய ஜாதகத்தை பார்த்து மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா இது யாருக்கு எப்ப மாரக தசைன்னு தெரியாது இல்லைங்களா. அப்ப சுய ஜாதகத்தை பார்த்து அதை கரெக்டா கணக்கிட்டு அதுக்கான பரிகாரங்களை பண்ணலாம். இந்த மருதாணியை பத்தி உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, இல்லைங்க எங்களுக்கு எங்க சுய ஜாதகத்தை வச்சு இது மாதிரி ஒரு விசேஷமான பரிகாரங்கள் அப்படின்றது செய்யணுங்க, அப்ப நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பேசிட்டு இருக்கும் போதே என்னோட நம்பர் பாருங்க டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. என்கிட்ட பேசிக்கலாம், நம்ம கலந்து ஆலோசிக்கலாம். ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.